செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஜப வாழ்க்கை வல்லமையுள்ள ஜபமாய் மாற என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் தடையில்லாத ஜபம், உறுதியான ஜபம், துடிப்புள்ள ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி முதல் தலைப்பில் ஆண்டவர் பேசினார். ரெண்டாவது ஜபம் தேவனோடு உள்ள இருக்கிற உறவு, அன்பின் வழியாக அதை ஜபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். மூன்றாவது நம்முடைய ஜபம் அர்ப்பணிப்புள்ள ஜபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜபம் என்கிற டிபார்ட்மெண்ட்டை போனாலே அதை விட்டு வெளியே டக்குன்னு வேற சப்ஜெக்டுக்குள்ள ஆவியானவர் கொண்டு போக மாட்டார். அதனால ஜபத்தின்ல கர்த்தருடைய எந்த அளவுக்கு ஜபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா எல்லாரும் ஜபிக்கிறோம். ஜபம் என்பது கர்த்தரோடு பேசுகிறது. எனது ஜபம் என்பது என்னது? கர்த்தரோடு பேசுகிறது. ஜபம் என்பது அன்பின் வழியாக கர்த்தரை அணுகுவது, அவரோடு கூட பேசுவது பேரு தான் ஜபம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் ஜபத்தின் வாயிலாக சில அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெறாமல் போவதற்கு என்ன காரணம்? ஜெபித்தும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஜபம் செய்தும் நம்முடைய பிரச்சனைகள் இன்னும் மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இதை நீங்க கொஞ்சம் என்னைக்காவது யோசனை. ஜெபிக்க தானே பாஸ்டர் செய்கிறேன், ஏன் பிரச்சனை மாறல? ஜெபிக்க தானே செய்கிறேன், ஏன் சூழ்நிலை மாறல? ஜெபிக்க தானே செய்கிறேன். எல்லா ஜெபமும் எல்லா பிரச்சனையும் மாற்றாது. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வெளிப்பாடு இல்லாத ஜெபம் ரொம்ப நேரம் நம்ம போராட வேண்டியிருக்கும். அதனால வெளிப்பாடை நீங்கள் நல்ல இந்த பிரச்சனை எதுக்கு வந்திருக்கிறது, இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, இந்த பிரச்சனை மாறுறதுக்கு நான் என்ன மனம் திரும்ப வேண்டும், இந்த பிரச்சனை மாறுவதற்கு ஆண்டவர் என்ன எதை விட்டு கொடுக்க சொல்லி இருக்கிறாரு, இதை நீங்க உணர்ந்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா பிரச்சனைக்கு உடனே தீர்வு வரும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம குறைகளை பெருசுப்படுத்துறது இல்லை, நம்முடைய குற்றங்களை நியாயப்படுத்தி கொண்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சர்ச்சைக்கு போவாதெல்லாம் ஒரு குத்தமா அப்படின்னு உங்களே நீங்க சரி பண்ணி கொண்டு ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன செய்யறதில்ல, ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்காமலேயே இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்கள் எத்தனை ஜெபம் பண்ணினாலும் நம்முடைய ஜெபங்கள் வெயிட்டிங்ல தான் இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா கன்ஃபார்ம் ஆகாது. ஏன் ஆகாது? பிரமாணத்தை மீறி கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறார். இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில ஏசப்பாவுடைய இரத்தம் மூலம் விடுதலையாக்க வேண்டுமானால் நீங்கள் அறிக்கை செய்தாதான் இரத்தம் தேடி வரும். ஹல்லேலூயா. கல்வாரியை நீங்கள் நோக்கி பார்த்தாதான் அவருடைய கிருபை உங்களை தேடி வரும். அதிகாலையில் நீங்கள் ஜெபித்தாதான் உங்களுக்கு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். மத்தியானத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சா கிருபை கிடைக்காது, அதுக்கு வேற விஷயம்தான். ஹல்லேலூயா. அதிகாலையில் தான் கர்த்தர் கிருபை கொடுப்பார். வேதத்துல எங்க எழுதப்பட்டாலும் காலைதோறுடைய கிருபை புதிதாக இருக்கிறது, அதிகாலையில தேடுகிறவனை கண்டடைகிறான். இப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்தந்த சூழ்நிலையில அப்படி ஜெபித்தா மட்டும்தான் நீங்க எக்ஸாமை எப்படி வேணாலும் எழுதி பாஸ் பண்ணிடுவீங்களா? ஆமென். எந்த பரீட்சை 10 மணினா 10 மணிக்குள்ள போகணும், அப்படி எழுதினாதான் அந்த பரீட்சையை பேப்பரை வாங்குவாங்க. அங்க போய் தான் எக்ஸாம் எழுதணும், அவங்க கொடுக்குற பேப்பரை தான் எழுதணும். இப்படி நிறைய காரியங்கள் ஒரு எக்ஸாம்ல இருக்கிறது போல நீங்களும் ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி வேணாலும் ஜெபிச்சிடலாம், எப்படி வேணாலும் தேடிடலாம். சர்ச்சு கடைசியில் போய் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூற நேரத்தில் போயிடலாம். ஆனா ஒரு விஷயத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், அறியாமை. ஹல்லேலூயா. முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காம திருவிருந்து எடுத்து அப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஆமா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காம திருவிருந்து எடுத்தா எப்படி போக முடியும்? இப்படி எல்லாம் நிறைய அடிப்படை தவறு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபம் பண்ணியும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியல. இதை நீங்கள் சரியாக ஒழுங்குபடுத்தும்படியாக தான், ஜெபத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஜெபம் பண்ணும்படியாக தான் போன வாரமும் கர்த்தர் என்ன செய்தார், சொல்லி கொடுத்தார். இந்த வாரமும் நம்ம அப்படி ஒரு 3 பகுதிகளாக நம்ம பிரித்து அந்த ஜெபத்தை நீங்கள் எப்படி செய்தால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நீங்கள் எல்லா விஷயத்துக்காகவும் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயத்துக்கு ஜெபிக்காம போனா உங்க காரியத்தை எப்படி ஆண்டவர் செய்வார்? உங்க குடும்பத்துல எல்லாம் நிறைவா இருக்கிறது, ஒன்னே ஒண்ணுதான் குறைவா இருக்கிறது. அந்த ஒரு குறைவுக்கு மொத்த நேரத்தையும் பயன்படுத்துறீங்க. ஆனா ஊர்ல எல்லாமே குறையா இருக்கிறது. அந்த குறைவுகளுக்காக யாரு ஜெபிப்பார்? அதை நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் உங்களுடைய குறையை நிறைவாற்றுவார்.
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது முதலாவது தன்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்க தேடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ராஜ்யத்தினுடைய பாரத்தை நிறைவேற்றுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்துக்குள்ள நீங்க அக்கறைப்படுங்கள். அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். ஆமென். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இணைய வேண்டும் என்று ஜெபியுங்கள். கண்ணீரோடு வாலிப பிள்ளைகள் கண்ணீரோடு இன்னைக்கு அழுகுறாங்களே, அதற்காக ஜெபியுங்கள். திருமணம் ஆகாமல் எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிற அவங்களுக்காக ஜெபியுங்கள். இப்படிப்பட்ட ஜெபந்தான் பரலோகம் நம்ம இடத்துல எதிர்பார்க்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம அப்படியே என் பிள்ளை, என் பையன், என் பேரன், என் குடும்பம், என் சூழ்நிலை, என் காரு, என் பைக்கு, என் சூழ்நிலை, இதுவே ஒரு சுயநலமான ஒரு மனநிலையில நம்ம ஜெபிக்கிறது பேர் என்னது? ஜெபம் அல்ல. நம்முடைய அல்லேலூயா புலம்பலை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறோம். என்ன பண்றோம்? புலம்பல அதாவது புலம்பலோடு கூட எதுவும் சேர்ந்து வருது? முறுமுறுப்பும் சேர்ந்து வருகிறது. இதை தான் நம்ம ஜெபம்னு சொல்லி நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சொல்லிட்டார் நான் நீதிமான், ஆண்டவரே சொல்லிட்டார் நான் அமேன் சன்மார்க்கன், ஆண்டவரே சொல்லிட்டார் நான் உத்தமன், இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆமென். வேலை ஆட்களுக்கு கூலி கொடுப்பான், எல்லாம் செய்வான். எதை பத்தியும் யோசிக்கவே இல்லை. எதை பத்தியும் யோசிக்கவில்லை. யார் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான, யாருக்கு அவன் ஜெபிச்சானா? இல்லை. அந்த ஒரு பகுதியில் குறைவு, அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு தான் எல்லாமே என்ன செஞ்சிட்டாரு? வாழ்க்கையில இழந்தார். ஆமே. அப்ப எப்போ தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய, அப்படின்னா என்ன? எப்போ கர்த்தருக்குன்னு ஊழியம் செஞ்சானோ, எப்போ கர்த்தருடைய பாரத்தை நிறைவேற்றுவதற்கு வந்தானோ, அப்பதான் அவருடைய வாழ்க்கையில அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாறிட்டு. அல்லேலூயா. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவர் காது கேளாதவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிறவர் அல்ல. நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்காதவர் அல்ல. ஆமென். ஆனால் ஏன் கேட்காமல் போல் இருக்கிறார்? அவருடைய பாரத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கல. ஆமென். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்ம உணர்ந்து ஜெபிக்கல. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை எதற்கு அழைச்சிருக்கிறார் என்பதை உங்க வாழ்க்கையில நீங்க சரியா புரிந்து ஜெபித்தா கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில எல்லாம் தெரியப்படுத்துவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வேலை. நம்ம வேலை இதோட முடிஞ்சிச்சு. ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது. ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவருடைய ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு கூட தெரியப்படுத்துறது தான் நம்முடைய முக்கியமான வேலை. அல்லேலூயா. தெரியப்படுத்தினதுக்கு பிறகு நீங்கள் கர்த்தர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் உங்களை துதிக்க சொல்றாரா? ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த சொல்றாரா? கொஞ்ச நேரம் ஆராதிக்க சொல்றாரா? அடுத்து அந்த பகுதிக்கு உள்ள வந்துடணும். அல்லேலூயா. நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஆண்டவரே செய்யும் செய்யும் இப்பவே செய்யும்னு சொல்லி அதை தொடர்ந்து அந்த விஷயத்தை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ தெரியப்படுத்திட்டு என்ன மகிமைப்படுத்து. அல்லேலூயா. எனக்கு என்ன உனக்கு வேண்டுமோ, எந்த சூழ்நிலை இருக்கிறையோ அதை நீ தெரியப்படுத்திட்டு என்னை உயர்த்து, என் நாமத்தை உயர்த்து, என் நாமத்தை மகிமைப்படுத்து, என்னை ஆராதி, என்னை திருப்திப்படுத்து. அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. அல்லேலூயா. இப்போ பிரதர் உமேஷ் நிற்கிறார். ஆமே. உமேஷ் ஏதோ என்கிட்ட என்ன சொல்றாரு? சொல்ல வரார். நான் என்ன பண்றேன்? பிரதர் இதை செய்யுங்க, பிரதர் இதை செய்யுங்க பிரதர் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் என்ன சொல்லுவாரு? பாஸ்டர் அதை நேத்தே செஞ்சுட்டேன்னு சொல்ல வராரு. அதை நான் என்ன செய்யறது இல்லை, காது கொடுத்து கேட்காம பிரதர் இதை செய்யுங்க இதை செய்யுங்க பிரதர் சொல்லிக்கிட்டே இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? டென்ஷன் ஆயிட்டுவார். இதே மாதிரிதான் இயேசு நமக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமென். இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை தெரியப்படுத்தி விட்டு அவரை உயர்த்துறது தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அல்லேலூயா.
ஆண்டவரே, என்னுடைய சாபத்தை நீர் ஏற்றுக்கொண்டரே, உமக்கு நன்றிப்பா. என் பாவத்தை மன்னித்தீரே, நன்றிப்பா. எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தீரே, நன்றிப்பா. உம்மை நான் உயர்த்துகிறேன் சொல்லி நன்றி பாடல்களை பாடி நீங்க உயர்த்தி விசுவாசத்தோடு நீங்கள் தேவனை தேடும் பொழுது உங்க காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? வாய்க்கப்படுவார். ரொம்ப நேரம் ஜெபிக்கணும், ரொம்ப நேரம் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கணும், உண்மைதான். ஆனா ஒரே விஷயத்தை புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பவில்லை. அவருக்கு தெரியப்படுத்தி விட்டு அவருடைய நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருங்க. அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேண்டியதை அவர் நிறைவேற்றிட்டு போயிடுவாரு. நீங்கள் தெரியப்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய முக்கியமான காரியம். அது நல்ல சரியா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இன்னொரு விஷயத்துல எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்லித்தாரேன். உங்க வீட்டுல ஒரு வியாதி இருக்கிறதா, யாருக்காவது ரொம்ப தலைவலி இருக்குதா, அந்த தலைவலி மாறணும் மாறணும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஆமே, ஏசப்பா என் சகோதரனுக்கு தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்நிய பாசைக்குள்ள போயிடுங்க. என்ன பாசைக்குள்ள போயிடுங்க? அந்நிய பாசைகளே ஆண்டவர் உயர்த்திட்டே இருங்க. அந்த தலைவலி தானா போயிடும். ஹல்லேலூயா. இப்படி தாங்க நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். நம்ம மாமிசத்தின் வார்த்தைகளை எத்தனை தடவை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு பவர் வராது. ஆண்டவருடைய வசனத்தை நீங்க 10 தடவை சொன்னீங்கன்னா நீங்க புலம்புகிற நேரம் குறைஞ்சிடும். ஆமே, ஒரு வசனத்தை 100 தடவை சொல்லுங்க, ரொம்ப ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு வசனத்தை 1000 தடவை சொல்லுங்க, இன்னும் நீங்க உயர்த்திக்கிட்டே இருங்க. உங்க பலம், உங்க பலவீனம் எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன செய்வார்? கண்ணோக்கி அந்த வசனம் பாத்துரும். ஆமே, வாய் வெறும் வாயில புலம்புகிறதும் வாயினால் அழுகிறதும் கண்ணீரை வடித்து வடித்து சொல்லுகிறதுனால ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப உருவாக்கி கொடுக்கிறதுக்கு ஆமென் ஆண்டவர் வெயிட் பண்ணல. எல்லாவற்றையும் நமக்கு செஞ்சு முடிச்சு வச்சதை நீங்க வாங்கணும் அப்படின்னா அல்லேலூயா. ஆமென். அதே மாதிரி உங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம், ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குன்னா அந்த பிள்ளை அதை நோக்கி என்ன செஞ்சிருக்கும்? கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை கொடுத்துட்டா அந்த பிள்ளை அழுகையே நிறுத்திடும். அல்லேலூயா. இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். ஏன்னா நம்ம கண்ணால பார்க்கிறோம், அதனால அது கிடைக்கிற வரைக்கும் போராடுறோம். ஆனா நம்ம பரலோக ராஜ்யத்தில் அப்படி அல்ல, நம்ம கண்கள்ல பார்க்க முடியாது. அல்லேலூயா. இயேசு தருவார் என்பதை நிச்சயித்திருக்கிறதுனால, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நம்புகிறதுனால நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் அப்படிதான். விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. ஒரு பொருளை பார்த்துட்டு கேட்கறது, அடம் பிடிக்கிறது பேரு தான் சும்மா சும்மா கொடுன்னு கேட்கிறது. ஆமே, நம்ம எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடி இல்லை, ஆனா வரும்னு விசுவாசிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கிறவரை நம்ம என்ன செய்யணும்? அதிகமா உயர்த்தணும். கொடுக்கிறவருடைய நாமத்தை அதிகமாய் பெருமைப்படுத்தணும். கொடுக்கிறவரை ஆராதிக்கணும். கொடுக்கிறவருடைய இருதயத்தை குளிர பண்ணணும். கொடுக்கிறவருடைய இருதயத்தை விசுவாசத்தினால உற்சாகப்படுத்தணும். இதை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உண்டானதை எடுத்து கையில கொடுத்துருவார். ஆமென். ஆண்டவரே, நீ தரப்போவதற்காக நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பான்னு சொல்லி பாடி உயர்த்திட்டே இருங்க. நமக்கு உண்டான காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இதை தாங்க நீங்க செய்யணும். அதனால நம்ம பிரச்சனை ஆண்டவர்கிட்ட கஷ்டத்தை காமிச்சு, நம்முடைய வேதனையை காமிச்சு, நம்முடைய வயதை காமிச்செல்லாம் ஆண்டவரை குளிர பண்ணி காரியத்தை சாதிக்க முடியாது. விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையோட அதை கேட்கிறோங்கிறது ஆண்டவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். நிறைய பேத்துக்கு தெரியல. அழுது ஜெபம் பண்ணாதான் கிடைக்காது. உங்க விசுவாசம் தாங்க திறக்கும். உங்க விசுவாசம் தான் உங்க டோரை திறக்கும். உங்க கண்ணீர் திறக்காது. விசுவாசம் தான் ஆசீர்வாத டோரை திறக்கும். அதுதான் சாவி. அந்த டோரை நீங்க திறக்கணும்னா வேற எப்படியும் திறக்கிறதுக்கு வழி இல்லை, ஆப்ஷனே இல்லை. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை திறக்கப்படு. எனக்கு உண்டானதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். தர இயேசுவின் நாமத்தை தர, என் விடுதலையை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆமா உரிமையோடு கூட ஜெபிக்கிற ஜெபத்துக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர்கிட்ட ஃபெய்த் பிரேயர் மட்டும்தான் செல்லுபடியாகும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை ஆண்டவர் அப்படிதான் அழைச்சிருக்கிறாரு. எப்படி அழைச்சிருக்கிறாரு? ராஜாக்களாக
ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜா போய் இப்படியா கேட்கறது? ராஜா போய் அழுதுகிட்டா கேட்கறது? ராஜா எப்படி கேட்கணும்? ஹல்லேலூயா. எனக்குள்ளது எங்க ஏசப்பா? அப்பாட்ட எப்படி கேட்பா? அப்பா எனக்குள்ளது எங்க போய் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உரிமையாய் போகணுங்கிறது ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்முடைய மனநிலையை மாற்றுங்க, நம்முடைய சிந்தனையை மாற்றுங்க. புலம்பலோடு ஆண்டவர் சமத்துக்கு போகாதீங்க. நம்முடைய புலம்பல் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு அவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றுவதற்கு தான் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன செய்யணும்? எப்படி போகணுமா? ஆமென். சோத்திரத்தோடு கூடிய ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபம் பண்ணும்போது எப்படி போகணுமா? ஒன்றுக்கு கவலைப்படாம போகணுமா? நம்ம எப்படி போறோம்? கவலையை தான் முன்னாடி வைக்கிறோம். ஆமென். ஒன்றுக்கும் கவலையோடு போனா எது வேலை செய்யாது? விசுவாசம் ஆப்ரேட் ஆகாது. ஹல்லேலூயா. கவலையோடு போய் முழங்கால் போட்டேன்னா என்ன வேலை செய்யாது? விசுவாசம் ஆப்ரேட் ஆகாது. விசுவாசம் இல்லாம ஜெபிச்சீங்கன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ விசுவாசம் இல்லாத ஜெபமும் செத்தது. அதுதான் அர்த்தம். அப்போ நீங்க எப்படி ஜெபிக்கணும்? ஜெபிக்க போகும் பொழுது நீங்கள் கவலையோடு போகணுமா? கவலையை தூக்கி போட்டுட்டு போகணுமா? இன்னொரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நிறைய பேர் கவலையோடு இருந்தால் எப்படி பச ஜெபிக்கிறது? ஆமென். அடிக்கடி நான் சொல்லுவேன், கவலையோடு இருந்தால் எப்படி ஜெபிக்கிறது, வலியோடு இருந்தால் எப்படி ஜெபிக்கிறது? உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு நீங்கள் என்ன கேட்பீங்க. நல்ல கவனிங்க. கவலையை உங்கள் முன்னாடி நிப்பாட்டினீங்கன்னா கவலை உங்கள் பெருசாக தான் தெரியும். இயேசுவை உங்கள் முன்னாடி நிப்பாட்டினீங்கன்னா கவலை உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஜெபிச்சாதான் பிரச்சனை போகும், ஜெபிக்கலைன்னா பிரச்சனை போகாது. நீங்கள் பிரச்சனைக்கு ஒரே வழி ஜெபிச்சு தான் ஆகணும். ஆனால் பிரச்சனை இருக்கு பாஸ்டர், எப்படி ஜெபிக்கிறதுன்னு கேட்டால் வழியே இல்லை. அதில் என்ன வழி இல்லை? வேற வழியே இல்லை. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி இயேசு தான், வேற வழியே இல்லை. அவரை பின்பற்றினா தான் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அதே மாதிரி உங்கள் பிரச்சனை தீரணும்னா ஜெபிச்சு தான் ஆகணும். ஆமாம், ஜெபிச்சாதான் உங்கள் பிரச்சனை போகும். நீங்கள் பிரச்சனையை காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஜெபிக்க முடியாது. நீங்கள் ஜெபிக்கலைன்னா பிரச்சனை போகாது. எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அங்கேருந்து சத்தமிட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று காலையில் சங்கீதக்காரன் சொன்னது மாதிரி நீங்கள் ஜெபிப்பதற்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? தயங்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன ஆச்சு நடுவில் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ளே எழும்புகிறது. இதற்கு காரணம் என்ன? உங்களுடைய ஜெப வாழ்க்கையை காட்டிலும் உங்கள் பிரச்சனை அதிகமாக இருந்தால் ஜெபிக்க முடியாது. அதனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை ஜெபத்தினால் நிரப்புங்கள், ஜெப ஆவியினால் நிரம்பியிருங்கள். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு விரோதமாய் வந்துச்சினால் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சரிங்களா? இப்போ நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஆமென் என்பதை ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை வாசிக்கலாம். அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. எதற்காக ஒரு ஆவிக்குரிய பிள்ளை மாறணும்? தன்னுடைய சாயல் மாற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். என்ன சாயல்? தேவனுக்கு ஒப்பான சாயல், தேவ சாயலாக மாற வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சாயலும் நம்முடைய குணங்களும் தான், நம்முடைய சுபாவங்களும் தான் நம்முடைய ஜெபத்தை தடை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல நம்முடைய ஆமென் சாயல் நம்முடைய குணத்தை தீர்மானிக்கிறதா, குணம் நம்முடைய சாயலை தீர்மானிக்கிறதா? இப்போ யார் திடீர்னு ரொம்ப ஒருத்தர் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அழகா இருக்கும் முகத்தை பார்க்கறது. அதே முகம் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும்? அப்படியே இருளாயிடும். இந்த சாயல் எதனால மாறிச்சு கவனிக்கணும். நீங்க வேதத்துல தானியேலை போல ஜெபியுங்கள், எஸ்தரை போல ஜெபியுங்கள், இப்படிப்பட்ட ஜெபமெல்லாம் கேட்டிருப்போம். முதல்ல நம்ம ஒரு நல்ல மனுஷனா ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என்ன செய்வோம்? தேவ சாயலாக மாறி நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். இப்போ தம்பி நல்லா இருக்கிறப்பா, எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகும்? முகம் மாறும். இப்போ நான் பேசும் பொழுது இந்த வார்த்தையை முதல்ல ரசித்தாரு, திரும்ப அவருக்குள்ள ஒரு கோபம் வருது. இந்த கோபம் எது? அவருடைய குணம். ஹல்லேலூயா. இந்த குணம் மாறணுமா? ஆமே. இந்த குணம் மாறினாதான் இவருக்குள்ள என்ன மாறும்? சாயம்.
அல்லேலூயா. குணமும் மாறாம சாயலும் மாறாம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமா நம்ம என்ன செய்யறோம், முகத்தை காமிக்கிறோம். ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷனுடைய கேரக்டர் அப்படி 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 மாறுது. ஏன் மாறுது? உங்களுடைய குணங்களை அப்பப்போ ஆப்ரேட் பண்றீங்க, தேவைக்கு தகுந்தபடி ஆப்ரேட் பண்றீங்க. கோபம்னா உடனே ஆப்ரேட் பண்றீங்க, இதை ஆப்ரேட் பண்றீங்க, உங்க சாயல் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எதுக்கு சொல்றேன்னா, முகநாடி வேறுபடுவதற்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற சுபாவம் இன்னும் மறுரூபமாக்கப்படவில்லை. இந்த மறுரூபமாக்குவதற்காக நீங்கள் செபியுங்கள். ஆமென். உங்க சாயல் தேவ சாயலா மாற ஜெபம் பண்ணுங்க. உங்க சாயலெல்லாம் எப்படி இருக்குது? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆமென். உங்களை மாதிரியே உங்க பையன் இருக்கிறான், யாராவது சொல்லக்கூடாது. சொன்னா என்ன செஞ்சிடணும்? அப்படி சொல்லாதுங்கன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஆமென். அப்பா மாதிரியே அப்படி சொல்லாதீங்க, ஏசப்பா மாதிரியேன்னு சொல்லி இப்போ இருந்தே என்ன செய்யுங்க, பிள்ளைகளை உருவாக்குங்க. இல்லைன்னா நீங்க எப்போ விழுந்தீங்களோ அப்போ பிள்ளைகள் விழுந்துருவாங்க. நீங்க எந்த பாவம் செஞ்சீங்களோ அதை பிள்ளைங்க செஞ்சிருவாங்க. நீங்க எங்கெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அத்தனை கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருங்க. சொல்லி வளர்க்காதீர்கள். என் பிள்ளை ஏசப்பா சாயல், என் பிள்ளை ஆவிக்குரிய சாயல், என் பிள்ளை தேவனுடைய மகிமையின் சாயல், இப்படியே சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்படி வளர்த்தாதான் தேவனுக்குள்ள இருக்கிற சாயல், தேவனுடைய சுபாவம் உங்க பிள்ளைகளுக்குள்ள சிருஷ்டிக்கப்படும். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் சாயல் மாற வேண்டும் என்று அனுதினம் ஜெபியுங்கள். ஆமென். உங்களுடைய குணங்கள் மாற்றப்படும்படியே அதிகமாய் ஜெபியுங்கள். நம்ம பாதி பிரச்சனைக்கு எது பிரதர் காரணம்? நம்ம கேரக்டர் தான். அந்த கேரக்டர் மாறிச்சுன்னா பிரச்சனையே உள்ள வராது. ஆனா நம்ம என்ன பண்றோம், பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், கேரக்டர் புதுசு புதுசா பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்குது. இப்ப எதுக்கு ஜெபிக்கணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். ஒரு பெரிய எலி வீட்டுக்குள்ள இருந்து குட்டி போட்டுட்டே இருக்குது. நம்ம குட்டியை கொன்னுகிட்டே இருக்கோம், குட்டி டெய்லி வந்துகிட்டே இருக்குது. ஆனா பெரிய குட்டியை, பெரிய எலியை கொன்னுட்டா ஒண்ணுமே வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கேரக்டர் தான் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நம்ம ப்ரொடக்ஷன் மிஷின். அல்லேலூயா. இதை நம்ம சரி பண்ணணும். இங்க போகாத, அங்க போகாத, இதை பார்க்காத, இதை கேட்காத, இதை செய்யாத, இதை உணராத, இதை சிந்திக்காத, இதெல்லாம் உன் சுபாவத்தை கெடுக்கும். இந்த சுபாவம் உனக்குள்ள செயல்படும் போது உன் முகநாடி வேறுபடும். எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து இருந்து பாருங்க, எவ்வளோ சூழ்நிலையிலையும் உங்க சாயல் மாறாது. ஆமென். எத்தனை முகம் இருக்கிறது, இதெல்லாம் தாங்க உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது. இதை மாறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த சாயல் மாறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இது மாறிச்சுன்னா உங்க மேல அழுக்கு படியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட வர்றதுக்கு எது தடையா இருக்குது? உங்க சுயம்தான் தடையா இருக்குது. சுயம் சாம்பல் ஆச்சுன்னா ஆண்டவர் உள்ள வந்து வந்து போயிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்ய, வரவும் முடியலை, போகவும் முடியலை. நீங்கள் கூப்பிடுறீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு வரம்மா, நீ கூப்பிடுறம்மா, உன் சூயன் எனக்குள்ளே வர விட மாட்டேங்குது. நீ கூப்பிடுற, உன் வாய் கூப்பிடுது உண்மைதான், உன் பிரச்சனைக்காக நீ கூப்பிடுற. ஆனால் ஏற்கனவே நீ உன்னை வளர்த்து விட்டுருக்கிறியே, வேற யாரும் இல்லை, உங்கள் சுயம்தான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எதுக்காக ஜெபிக்கணும்? பிரச்சனைகள் மாற ஜெபிக்கணுமா? உங்கள் சுபாவம், உங்களுடைய சாயல் மாறணும்னு ஜெபிக்கணுமா? ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம் எதற்காக ஜெபிக்க வேணும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18-20 18-20வது வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். போதும். என்ன செய்யணுமா? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். யாருக்கு ஜெபிக்கணுமா? நம்ம பரிசுத்தவான்களுக்காக, ஊழியம் செய்கிறவர்களுக்காக, உங்க சபை ஊழியருக்காக, உங்க தேசத்தில் இருக்கக்கூடிய சுவிசேஷர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்மளால சுவிசேஷமும் சொல்ல முடியல, சுவிசேஷத்தை அறிவிக்கவும் முடியல, சுவிசேஷத்துக்கு உதவி செய்யவும் முடியல, டிராக்ஸ் ஊழியமும் செய்ய முடியல. ஆனா உங்களால என்ன செய்ய முடியும்? அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இதை விரும்புறார் நம்மகிட்ட. ஆமே, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, அடுத்த வசனத்தை 20வது வசனத்தை வாசிங்க. நான் யாரு? பவுல் சொல்லுகிறார், நான் தைரியமாய்
என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படிக்கு எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எப்படி கேட்டுக்கொள்றாரு பாருங்க. பரிசுத்தவான்களுக்காய் ஜெபிங்க. ஆமென். நான் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்றார். நீங்க நினைக்கிறீங்க அவர் ஊழியம் அவர் தான் ஜெபிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரு பிரச்சனை அவர் தான் பார்த்துக்கிடணும். அப்படி எல்லா பாஸ்டும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டா உங்க பிரச்சனைக்கு யார் வருவா? அல்லேலூயா. மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணாதான் நமக்கு என்ன செய்யும்? கர்த்தர் அவருடைய குறித்து பாரத்தை கொடுப்பார். அந்த பாரம் தான் நம்மளை என்ன செய்யும்? பலப்படுத்தும். ஊழியர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்தை பராமரிப்பார். அல்லேலூயா. பாருங்க, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தாங்க, அவ்வளவுதான். ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தருக்கு பயந்தாங்க. ஆனா அவங்க குடும்பத்தை கர்த்தர் தலைக்க பண்ணினார். அதே போலதான் நீங்க பரிசுத்தவான்களுக்காக சுவிசேஷ சொல்லுகிறவர்களுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். யாராவது சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு ஒரு 10 பைபிள் வாங்கி கொடுக்குறீங்களா? ஒரு டிராக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்களா? ஆமென். அது எதுவுமே செய்யறது இல்லை நம்ம. ஆனா சுவிசேஷம் மட்டும் பரவன்னு நினைக்கிறோம். நம்மளும் சுவிசேஷம் சொல்றது இல்லை. ஆனா சொல்றவங்களையாவது உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனது நமக்குள் வர வேண்டும் என்றால் முதல் துவக்கம் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அவங்க குடும்பத்துக்காய் ஜெபிக்க வேணும். அவங்க தேவைகளுக்காய் ஜெபிக்க வேணும். அவங்க பாதுகாப்புக்காய் ஜெபிக்க வேணும். அவங்க தைரியமா இயேசுவை பத்தி சொல்லணும்னு நம்ம ஜெபிக்கணும். அதுதான் சொல்றாரு, நான் தைரியமாய் சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்லும்படிக்கு நீங்கள் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். ஆமென். நானும் இன்னைக்கு கேட்கிறேன், நீங்களும் எனக்காக அதிகமாய் ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த சுவிசேஷகர்கள் தான் அறிவிக்க வேண்டும் என்றல்ல. பாஸ்டரா இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும், அப்போஸ்தலரா இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும், போதகரா இருந்தாலும் அறிவிக்கணும், யாரா இருந்தாலும் எவாஞ்சலிஸ்டா இருந்தாலும் அறிவிச்சு தான் ஆகணும். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9:16 படி சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அடுத்த வார்த்தை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் அது எனக்கு ஐயோ. ஆமென். என் அருமை கேட்டு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு பங்கு இருக்கிறதா? தேவ ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு பாரம் இருக்கிறதா? தேவ ராஜ்யத்துக்கு எதையாவது செய்ய நினைக்கிறீங்களா? இலவசமாய் உங்களால ஒண்ணு செய்ய முடியும். ஒண்ணு சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அவர் பராமரிப்பார். சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்றதுனால உங்க குடும்பத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நிறைய பேத்துக்கு இது ஏன் வேலை இல்லைன்னுங்கிறீங்க. சுவிசேஷம் எல்லார் மேலே விழுந்த கடமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரசங்கியாது போனால் எனக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாயிலிருந்து இயேசு என்கிற நல்ல ஒரு விதையை, ரட்சகர் என்கிற அந்த நல்ல விதையை அநேகருக்கு நீங்கள் சொல்லாமல் போனால் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. 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 ஒரு அழகப்பா பிரியாணியில போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தா ஒரு ஃபங்க்ஷன் வச்சா சொல்றோம், அங்க நல்லா இருக்கும், இங்க போங்க, இங்க நல்லா இருக்கும், போங்க. நான் சாப்பிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றோம். ஆனா ஏசப்பா கிட்ட இருந்து விடுதலை வாங்கி, அபிஷேகத்தை வாங்கி, சுகத்தை வாங்கி, அம்மை நன்மையை வாங்கி எத்தனை வருஷம் ஆயிட்டு. ஆனாலும் கர்த்தரை பத்தி ஒருத்தர் இடத்துலயாவது நம்ம சுவிசேஷம் சொல்றோமா? அழுது கொண்டிருக்கிற குடும்பங்கள் உங்க சுத்தி இருக்கிறாங்களே, பிரிந்து கிடக்கிற குடும்பம் சுத்தி இருக்கிறாங்களே, ஆமென், வேதனையோடு அனுபவிக்கிற குடும்பங்கள் சுத்தி இருக்கிறாங்களே, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். உங்களை விடுவித்த இயேசு உயிரோடு இருக்கிறாரே, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரே. அந்த இயேசுவை அவர்களுக்கு நீங்கள் சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஐயோ என்று நான் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் புறப்பட்டு போய் அறிவிக்க வேண்டும். அதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதை பிசாசு தடுக்கிறான். உங்களுக்கு நெருங்கினவர்களுக்கு சொல்லுங்கள். ஆமே, உங்களோடு பேசுறவங்களுக்கு சொல்லுங்கள். வேதனைப்படுவங்களுக்கு சொல்லுங்க. ஏங்க, இயேசு நல்லவர்னு சொல்றது ஒரு பெரிய கஷ்டமா? இயேசு உங்களை விடுவிக்கிறவர்னு சொல்றது ஒரு பெரிய கஷ்டமா?
ஆமே. அப்படின்னா ஏன் சொல்லாம இருக்கிறோம்? எனக்கு என்னன்னு நீங்க விடுறீங்க பாருங்களா? அதே மாதிரி தான் இயேசுகிட்ட நீங்க ஜெபிக்கும் பொழுது அவரும் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? ஹல்லேலூயா. ஒரு விதையை நீங்க பாக்கெட்ல எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் எத்தனை வருஷம்னாலும் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான் இதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இதுக்குள்ள ஒரு விதை இருக்கிறது. இந்த விதையை எடுத்து மண்ணுக்குள்ள புதைத்தால்தான் அது வளர்ந்து அது கனி கொடுத்து நிறைய பேத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு என்கிற விதையை நீங்கள் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்தாதான் அந்த மனுஷன் இயேசுக்குள்ள வருவான். அவனுடைய வாழ்க்கை இருளுக்குள்ள இருந்து வெளிச்சத்துக்குள் வரும். அவனும் பரலோகத்திற்கு போவதற்கு உங்கள் நிமித்தம் ஆயத்தமாவான். ஆமென். இரண்டாவது எதுக்கு ஜெபிக்கணும்? பரிசுத்தவான்களுக்காக, சுவிசேஷத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்களும் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். தேவ பிள்ளையே, ஆமென். உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக சுவிசேஷத்தை அறிவிங்க. யாரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? புறம்பே தள்ளக்கூடாது, வெறுக்கக்கூடாது. எல்லா ஆத்துமாவும் கர்த்தருக்கு விலையேறப்பட்டது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில், ஆமென், ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. அல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன வைராக்கியம் இருக்கு? யார் வீட்டுக்குனாலும் கூப்பிடு, அங்க மட்டும் நான் வரமாட்டேன். யாருக்கு வேணாலும் பத்திரிக்கை வைங்க, அங்க மட்டும் வைக்காதீங்க. இந்த வைராக்கியம் தான் நமக்கு என்ன இருக்குது? இருக்கு. ஆனா பவுல் என்ன சொல்ற? அத்தேனே பட்டணத்துல போய் நிக்கிறாரு ஊழியத்துக்கு போறதுக்கு. அங்க நிக்கிற விக்கிரங்கள் எல்லாம் பார்த்து என் ஜனம் ஆண்டவர் அறியாம, ஐயோ உயிருள்ள தெய்வத்தை தேடாம அறியாம இப்படி சீர்கட்டு போறாங்களே, அழிந்து போறாங்களே, இவர்களை எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்றது, சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கிறது அப்படின்னு ஆவியில ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள எழுந்து வந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு மற்றவங்களை பார்க்கும்போது தள்ளிட்டு போறீங்க? மற்றவங்களை பார்க்கும் பொழுது எதுக்கு நமக்கு வம்புன்னு எத்தனை பேர் போறீங்க? தேவ பிள்ளையே, அடுத்தவங்களுடைய பிரச்சனை நம்மகிட்ட ஒட்டிக்கிடும்னு பயப்படுறீங்களா? அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு தலைவலின்னு ஓடி போறீங்களா? உங்களை அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சாரா? உங்களை அழைக்கும் போது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்தாரு. உங்களை பாவத்தில் இருக்கும்போது, கரையில் இருக்கும்போது கரை சேர்க்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாரு. அவர் அதே மாதிரி நினைச்சிருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா? அதே மாதிரி தான் இன்னைக்கு தேவ பிள்ளை யாரை பார்த்தோம்? அல்லேலூயா. யாரையும் ஒன்னெல்லாம் ஜெபிக்க முடியாது, நீ எல்லாம் அங்க வரக்கூடாது இப்படின்னு நீங்க என்ன செய்யாதீங்க? ஒதுக்காதீங்க. உங்க ஆவியில ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. இவங்க எந்த நிலையில் இருந்தா இவங்க வாழ்க்கை சீர்கட்டு போயிடும் சொல்லி ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள எழும்ப வேண்டும். அந்த வைராக்கியத்தின்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்க குடும்பத்தின் மேல வைராக்கிய வாஞ்சை கொண்டவராக உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்படி இறங்கி வருவாரு? வைராக்கிய வாஞ்சை. உங்களை விடுவிக்க யுத்த வீரனை போல புறப்பட்டு உங்க வீட்டுக்குள்ள வரணுமா? உங்களுடைய ஆவியில ஒரு வைராக்கியம். ஜனங்கள் சீர்கட்டு போறதை நினைச்சு, ஆமை குடித்து வெறிக்கிறத நினைச்சு, ஒயின் ஷாப்ல போற ஜனங்களை பார்த்து உங்க ஆவியில ஒரு கலக்கம் வரணும். அப்படிப்பட்ட வைராக்கியம் தான் உங்க ஜெபம். வைராக்கியம் உள்ள ஜெபம் தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செயல்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வியாதிஸ்தர்களை பார்க்கும்போது உங்க மனசு குமரணும். ஆமென். வேலை இல்லாம இருக்கிறவங்களை பார்த்து அவங்க ஆவியில இவங்களுக்கு என்னதாவது ஜெபிச்சு வேலை வாங்கி கொடுக்கலான்னு எழும்பணும். இந்த உணர்வு உங்களுக்கு வரணும். ஒவ்வொருத்தரும் அறியாமையில கெட்டு போறவங்களை பார்த்து ஏசப்பா எவ்வளவு நல்லவருங்கிறத சொல்லணும். அந்த ஆவியில உந்துதல் வரணும். அப்படி வந்தாதான் உங்க ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? அங்கீகரிப்பார். நீங்க யாரை பத்தியும் கவலைப்படாம உங்க ஜெபம் தான் உங்களுக்கு முக்கியம்னு ஜெபிச்சீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆனால் உடனே கேட்கப்படாது, காலதாமதங்கள் ஆகும். 42 வருஷ அதிகாரங்களில ஆமை புலம்பிட்டே இருந்திருக்கிறார். முதல் அதிகாரத்துல புலம்புன ஆரம்பிச்சவர் யாரு? யாரு? ஆமை கடைசி வரைக்கும் ஏன் புலம்புனாரு? அவருடைய குறைய அவர் ஏற்றுக்கொள்ளல, தவறை ஏற்றுக்கொள்ளல,
தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாத மனதில் நான் எல்லாத்துலேயும் கரெக்ட் நினைச்சதுனால தான் போராட்டம். கடைசியில் இல்லை, என்கிட்டையும் ஒரு இருக்கு. நான் ஒருத்தருக்கும் ஊழியம் செய்யாமல் இருந்துட்டேன், இயேசுவை பற்றி சொல்லாமல் இருந்துட்டேன். நான் என் சிநேகிதர்களை கூட்டி சாப்பாடு கொடுத்தேனே தவிர என் சொந்த பந்தங்களை வெட்டி கூப்பிட்டு கெடா வெட்டி சோறு கொடுத்தனே தவிர என் இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லாமல் போயிட்டேன்னு சொல்லி ஒரு குறை உண்டு. அதை நிறைவேற்றும் போது தான் அவன் சிறை இருப்பு மாறினது. அல்லேலூயா. அதே போல என் தேவ பிள்ளைகளை வைராக்கிய வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆவியில ஒரு வைராக்கியம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமை எலியாவுடைய நாட்களில ஜனங்கள் ஆமை பாகாலுடைய தெய்வத்தையும் என்ன செய்யறா கூப்பிடும் போது அங்க என்ன செஞ்சிருப்பாங்க? கூழ் குடிச்சுப்பாங்க. குளிர்ச்சிக்கு நல்லா இருக்கும் கூழ், நல்லா குடிங்க. ஆமே, குளிர்ச்சிக்கு நல்லா இருக்கும் குடிங்க. ஆமே. அவன் இந்த பக்கம் அவர் வருவார், அல்லேலூயா ஸ்துதிமா ஈமை. யார் வருவா? எலியா. அந்த பக்கம் ஓடிடுவாங்க. இப்படியே போறதை பார்த்த உடனே எலியாவுக்கு என்ன வந்துருச்சு? அடப்பாவிகளா, இப்படியே போனா நரகத்துக்குள்ள அட போவீங்க அப்படி சொல்லி திட்டினாரா? ஆவியில ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை இவர்களுக்கு நிரூபிச்சு காட்டாதனால தான் இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள எழும்பிச்சு. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி காண்பித்தார். அல்லேலூயா. இயேசு சொல்லி எல்லாம் அவருக்குள்ள எழும்பல, இந்த வைராக்கியம் அவருக்குள்ள தானா எழும்பிச்சு. அந்த வைராக்கியத்தை நிரூபிப்பதற்கு பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், இவனுடைய பகுதியில் ஒரே ஒரு தீர்க்கதரிசி யாரு? எலியா மட்டும்தான். ஆமே. எலி நம்ம கூட ஒருத்தர் தான் இருக்கிறாரா? இயேசு இருக்கிறார், போதும். ஆமே, அவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம கூட இயேசு இருந்தா உலகத்தில் நீங்க தான் ராஜாங்கிறத கர்த்தர் நம்மளை கொண்டு நிரூபிப்பார். அல்லேலூயா. நிரூபிப்பார். வாசிங்க, அதை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். ஆமே. 2 என்னதான்? 2 நினைவுகள். நல்ல கவனிங்க. 2 நினைவுகள் உங்க வாழ்க்கையை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? ஒரு உயர்ந்த இடத்துக்கு தீர்மானிக்கவே முடியாது. அல்லேலூயா. 2 மனதில் இருந்தா ஒரு காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்றுல உலகத்துல இரு, இல்ல கடவுளுக்குள்ள இரு. ஒன்னு பாவத்துக்குள்ள இரு, இல்ல பரிசுத்துக்குள்ள இரு. ஒன்னுள்ள வாநீதியில இரு, இல்ல தேவ நீதிக்குள்ள வா. 2ஐயும் மிக்ஸ் பண்ணா உங்க பிரச்சனை ஓயாது. இதை பார்த்த உடனே எந்த மட்டுங்க இப்படி நீங்க குந்தி நடப்பீங்க? எந்த மட்டுங்க அங்கேயும் போவீங்க இங்கேயும் போவீங்க? ஏன் உங்களுக்குள்ள இது என்ன வருது? இயேசு எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி 37வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அல்லேலூயா. அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஏசப்பா, இந்த ஜனங்கள் இப்படி ஒரு பொல்லாத காரியத்தை செய்யறாங்களே, இவர்கள் பண்றது எனக்கு பிடிக்கலப்பா. நீங்க உயிருள்ள தெய்வம் என்று ஒரு நேரம் வந்து கூப்பிடுறாங்க, கொஞ்ச நேரத்துல அந்த பக்கம் போயிடுறாங்க. இவங்க 2 மனதிலா வாழ்றாங்க, இவர்களை வச்சு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த பெருமூச்சும் இந்த வைராக்கியமும் ஆண்டவரிடத்துல ஒரு ஜெபத்தை அவன் செய்தான். அந்த ஜெபம் என்னது? கேட்டருளும் என்று கேட்டருளும் என்று கதறினா தேவ மனித. கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போ. எத்தனை பேரால இதை நிரூபிச்சு காட்ட முடியும்? ஆமே. நீ ஆண்டவருக்காக எதையாவது சவால் விட்டு நின்றுட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் அந்த இடத்துல வெட்கப்படுத்தவே மாட்டார். இதுக்கு எலியா சாட்சி. அல்லேலூயா. நானும் சாட்சி. என் ஊழியத்தில் அப்படி நிறைய தடவை ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தாம ஆண்டு சத்துரு முன்னாடி ஒரு தடவை கூட தலை குடியாம ஊழியத்தை செய்ய வச்சிருக்கிறாரு. ஆமென். அதனால கர்த்தரை நம்பி நிற்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். இந்த இடத்துல
கர்த்தாவே நீர் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் சொன்ன உடனே அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து என்ன வந்துச்சா? அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் இதை கண்ட ஜனங்கள் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. இப்படி உங்களால உங்க தெய்வத்தை இயேசுவை மற்றவங்கிட்ட வைராக்கியத்தோட பேசுறதுக்கு உங்களுக்கு முடியுமா? ஆமென். தாமே எலியா அதை நம்முடைய மத்தியில அவர் செய்து காண்பித்தார். அல்லேலூயா. நீங்க இப்படி அப்படி சொல்ல முடியாதுதான், ஆனா உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம், இயேசுவின் மேல இருக்கிற வைராக்கியத்தினால ஜெபிக்க உங்களால முடியும். அல்லேலூயா. ஜனங்கள் சீர்கட்டு போறாங்கப்பா, இவங்களை எப்படிப்பட்ட தெய்வம் என்பது தெரியாம போறாங்கப்பான்னு நீங்க பெருமூச்சோடு ஜெபிக்கும் பொழுது, வைராக்கியத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டருளுவார். ஆலையில கேட்டருள்னாரா? எந்த ஜெபத்தை கேட்டாரு? எலியாக்கு ஏதாவது தேவனா கேட்டாரு? ஆமே. எலியா கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாரு? 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? ஆமே. அவருக்கு தெரியும் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க முடியும். ஆகாப்பு நம்மளை என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவான்? பண்ணிடுவான். இந்த ஊருக்குள்ள நம்ம வாழ முடியாது, தலை காட்ட முடியாதுன்னு தெரியும். ஆனா கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டாரு. அவன் அடுத்து சோறு கிடைக்குமான்னு என்ன செய்யல, யோசிக்கல. காகம் வரும்னு தெரியாது, கேரி தாட்டு கடைக்கு போகணும்னு சொன்ன தெரியாது. இதெல்லாம் நமக்கெல்லாம் என்னன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான் என்ன செய்வோம்? அல்லேலூயா. அதனால நம்ம கேட்டுட்டு தான் செய்வோம். எலியா என்ன பண்ணல? ஆமென். நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க, நான் வேற 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டேன். இந்த மழை பெய்யாதுன்னு பஞ்சகாலம் வந்துடும், என் சோத்துக்கு யாரு பண்ணுவா? கேட்டிருக்கணுமா? நம்ம கேட்போமா இல்லையா? ஆமே. இப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம இருதயத்துக்கு ஏற்றது ஒண்ணு பிக்ஸ் ஆனாதான் என்ன செய்யறோம்? ஒரு ஜெபத்தையே பண்றோம். எல்லா ஜெபத்துக்கும் ஆள் வருவாங்க, முழங்கால் ஜெபத்துக்கு யார் வருவாங்க? ஆமேன். ஆமேன். எல்லாம் நம்ம வசதிக்கு ஏற்றபடி தான் இன்னைக்கு என்ன செய்யறோம்? கர்த்தரை ஆமே கரெக்டாக ஃபேன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிடுறோம், ஏசி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிடுறோம். அதனால நம்ம என்ன செய்யறோம்? சர்ச்சில் கூட என்ன பண்றோம்? சேரை கூட என்ன பண்றோம்? இப்படி அவங்கவுங்க மனநிலைக்கு தகுந்தபடி என்ன செய்யறோம்? ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் கர்த்தரை தேடுறோம். ஆனா தாமே எலியா அப்படி அல்ல. எனக்கு அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது, அடுத்து எனக்கு சோத்துக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா இவன் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது ஒரு கேரி தாட்டங்கரை உண்டு பண்ணிட்டாரு. இவன் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுதே ஒரு காகத்தை உண்டு பண்ணிட்டாரு. இவன் ஆண்டவருக்காக திறப்புல வைராக்கியமா நிற்கும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினியை ரெடி பண்ணிட்டாரு. ஏன்னா இவன் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்கு இவன் துடிக்கிறான் சொல்லும் பொழுது இவன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அக்கினி என்ன செஞ்சிட்டாரு? ரெடி பண்ணிட்டாரு. ஆமே. ஹல்லேலூயா. இவருக்கு பசிக்கும்னு தெரிஞ்சே ஒரு சாரி பார்த்து விதவை ரெடி பண்ணிட்டாரு. அன்பான தெய்வ பிள்ளையே, சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தரை தேடாதீர்கள். சூழ்நிலையை மாற்றுகிறவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். சீசர்கள் காலையில தான் சாப்பிட்டாங்க. ஆண்டவரை சாயந்தரத்துல சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டது மாதிரி கேட்காதீர்கள். ஆண்டவர் கேட்கிறார், ஏன்பா காலையில 5 மீன் 5000 பேத்துக்கு சாப்பிட்டீங்களே, இந்த 5 பேத்துக்கு நான் சோறு தர மாட்டேனா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறவர்களா இராமல் எந்த சூழ்நிலையிலையும் என் கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லவர் என்பதை அறிந்து அவருடைய சத்தியத்தை பரிசுத்தவான்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் குணம் மாறும்படி ஜெபியுங்கள். அது நட்டு உங்கள் சாயல் மாறும்படி ஜெபியுங்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களுக்காக ஜெபியுங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்களும் பிரயாசப்படுங்கள். மூன்றாவதாக நீங்கள் தேவன் மேல் ஆவியில வைராக்கியம் அடைந்து ஜெபியுங்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்பார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.